ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங்க்கு பஜ்ஜி செய்யலான்னு பார்த்தேன். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா புட்டரிப்பில் குட்டி குட்டி ஸ்லைசஸாக நல்லா மெல்லுசாக இலச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது எவ்வளோ நைஸாக இழைக்கிறோமோ அதை பொறுத்து பஜ்ஜி நல்லா சூப்பராக வரும். இதே இது நீங்கள் வாழைக்காய் செய்கிறத விடையுமே டேஸ்ட் இதுவுமே சூப்பராக தான் இருக்கும். வீட்டில் எப்போவுமே உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்கும்ல, அதை வச்சு ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு ரெண்டையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பேஸ்ட் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் 2 மாவையும் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, எவ்வளோ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வத்தப்பொடி உங்கள் உரப்புக்கு தக்கன எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து வத்தப்பொடி ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கசக்கிட்டு உள்ளே போட்டிங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவை ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட போகிறோம். ஸ்பூனில் கிளறுனா அந்த பதம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கையை வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு விடுங்க. அப்படின்னா தான் கரெக்டான பதம் வந்துடுச்சான்னு உங்களுக்கு தெரியும். இல்லை ரொம்ப தண்ணி ஆகிட்டுனாலும் போட முடியாதுல்ல. அதனால் நான் காட்டியிருக்கிற மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயை நல்லா அடுப்பில் காய வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா டிப் பண்ணி போடுங்க. போட்டு 2 பக்கம் பரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.